இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நமது கலாச்சாரத்தை தொடர்ந்து பிரபலப்படுத்தி வருவதாக தெரிவித்த நடிகை நமிதா அனைவரையும் யோகா செய்யுமாறு அறிவுறுத்தினார். Bharatiya Pradhamar Shri Narendra Modi avargal, we are just promoting our culture again and again. So innaki madri yoga day நம்ம daily yoga பண்ணி இது celebrate பண்ணனும். நான் என் குழந்தைக்கு யோகா, மெடிடேஷன், சிலம்பம் இதெல்லாம் கற்றுக்க டீச் பண்ண போகிறேன். அதுதான் என்னோட ஒரு ஆசை. நீங்கள் பாலிவுட் நடிகை சைனா கபூரை பற்றி சொன்னீங்க இல்லையா? நீங்களும் சரி சாரும் சரி, நீங்கள் எவ்வளோ காலமாக யோகா பண்ணுறீங்க? உங்களோட சேஞ்சஸ்? நான் அவ்வளோ யோகா பண்ணல. அதுதான் சேட்லி எனக்கு என் அம்மா அப்பாவுக்கு அந்த டைமில் அவ்வளோ தெரியல. புதுசாக ஃபேஷன் அந்த 2007 அப்புறம் தான் இந்த திடீர்னு புதுசாக வந்துச்சு. பட் ஐ ஒர்க் அவுட் ரெகுலர்லி. நான் ரெகுலராக ஜிம் பண்ணுறேன். ஆனால் யோகா அவ்வளோ பண்ணல. இல்லைன்னா ஐ வில் பி வெரி ஃப்ளெக்சிபிள். கண்டிப்பாக தாய்மொழியை விட ஆங்கிலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாலேயே ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கப்படும் காலம் வரும் என அமித்ஷா கூறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். அவருடைய கருத்து சொல்லியிருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து உண்டுங்க. கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லலாம். தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம். அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற என்ற பொருள்பட தான் அவர் சொல்லியிருக்காரு. ஜனநாயக நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே பெரிய மாநாட்டை நடத்துகின்றார்கள். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.